எங்கட தமிழாக்கள் இப்படி விசிட்டர்ஸ் விசால வந்து இது ஹிஸ்டரியில முதல் தடவை. ஒரு நிறுவனத்தை நடத்தினா முழு பேரையும் வெளியில இருந்து எடுக்கலாம். மினிஸ்டர் இந்தியாவா இருக்கிறது, எங்கட ஒப்போசிஷன் பார்ட்டி லீடர் இந்தியாவா இருக்கிறது, 26 MP இந்தியாவா இருக்கிறது. அந்த பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா? வணக்கம் உறவுகளே, நேற்றைய காணொளியின் தொடர்ச்சியை இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம். எண்ணத்தை கொடுத்த அங்கே அப்ளிகேஷன் போட்ட என்னது ரெண்டும் மெச்சாகல அல்லது நம்பிக்கை இல்லைன்னா புது எவிடன்ஸ் இருந்தால் அதை வச்சு சப்மிட் பண்ணலாம். அது அவர்கள் ரிஜெக்ட் பண்ணும் பொழுதே கீழே கடிதத்தில் எழுதி இருக்கிறார்கள். ஆனால் சான்சஸ் குறைவுன்னு சொல்லுவார்கள். அதை ரிஜெக்ட் பண்ணது ரீசன் இருக்குதுன்னா அவர்களுடைய தகுந்த ஆதாரம் இருந்தா செய்யலாம். எங்களுக்கு தெரிஞ்ச சில லோயர்ஸ் மாதிரி செய்து கொடுத்து கொண்டே இருக்கணும், இல்லையென்று இல்லை. அவர்களே ரிஜெக்ட் பண்ணி போட்டு சொல்லுகிறார்கள் தானே, நீங்கள் விரும்பினா திரும்பவும் தகுந்த ஆதாரங்களை காட்டி விண்ணப்பிக்கலாம். அவர்கள் ரிஜெக்ட் பண்ணும் பொழுது நீங்க விண்ணப்பிக்க கூடாதுன்னு சொல்லல தானே, விண்ணப்பிக்கலாம் வித் என்ன மோர் எவிடன்ஸ் உங்கள்கிட்ட இருந்தா அது சம்பந்தமா சில வேளை கொடுக்க மறந்திருக்கலாம். அப்படி அதுதான் ஒர்க் பர்மிட். அந்த ஒர்க் பர்மிட் விசா, ஆமாம். இப்போ இந்த எல்லாரும் கன்ஃபியூஸ், விசிட்டர்ஸ் விசா வந்து ஒர்க் பர்மிட்டுக்கு வந்திருக்குன்னு சொல்லணும். அப்படி இல்லை. விசிட்டர்ஸ் வந்து டெம்பரரியாக விசிட் பண்ணிட்டு போவதற்கு தான் ஒர்க் பர்மிட் இல்லை. அதில் எல்லாரும் நினைப்பது வேலை செய்யலாம். அதுக்கு நீங்கள் உள்ளுக்கு வந்துட்டு ஒர்க் பர்மிட் விசாவுக்கு அப்ளை பண்ண வேணும். ஒர்க் பர்மிட் விசாவிலே நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ஒன்று பேர் ஓப்பன் ஒர்க் பர்மிட், மற்றது க்ளோஸ்ட் ஒர்க் பர்மிட், மற்றது பெனிஃபிட் ஒர்க் பர்மிட், மற்றது பிரிட்ஜிங் ஒர்க் பர்மிட், மற்றது டெம்பரரி ஒர்க் பர்மிட், சீசனல் ஒர்க் பர்மிட். அப்படி அதுக்குள்ளேயே நிறைய விடயங்கள் இருக்கு. ஒர்க் பர்மிட்லேயே கேட்டகரிஸ் ஆஃப் ஒர்க் பர்மிட் இருக்கிறது. சீசனல் எம்ப்ளாய்மெண்ட், டெம்பரரி எம்ப்ளாய்மெண்ட், ஃபாரின் எம்ப்ளாய்மெண்ட், இப்போ ஒரு ஹோம் மேக்கர்ஸ், கேர் கிவர்ஸ், அப்படி நிறைய இருக்கிறது. இப்போ லார்ஜ் எம்ப்ளாயீஸ் என்ற ஒரு கேட்டகரி. ஒரு இண்டிவிஜுவல் ஒரு நிறுவனத்தை நடத்தினா அவருக்கு ஒரு ஆள் தேவையாண்டா அது தனியாக. அப்படி அந்த ஒர்க் பர்மிட்டில் கூட கோஆப்ரேஷன், அந்த ஒர்க் பர்மிட் செய்கிற நிறுவனம் தான் அதில் மெயின். இந்த சமயத்தில் ஒரு கேள்வி, இப்போ இங்கேயே கன பேர் வேலை இல்லாமல் இருக்கீங்களா? இப்போ ஒரு கம்பெனி வந்து தாங்கள் ஹயர் பண்ண வெளியில இருந்து எடுக்கிற நேரத்தில் இந்த கவர்மெண்ட், அதாவது இமிகிரேஷன் இப்போ இங்கே இருக்கிற ஆக்களுக்கு என்னட்டு நீ வெளியில இருந்த ஆக்களை எடுக்கிற, அதுக்குத்தான் அவர்கள் சொல்லுகிறாரு ஒரு ரேஷியோ இருக்கிறது. அந்த நிறுவனத்துக்கு ஒரு நிறுவனத்தை நடத்தினா முழு பேரையும் வெளியில இருந்து எடுக்கலாது. அதுக்காக முழு பேரையும் இங்கே ஒரு ரேஷியோ ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கு இருக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு ட்ரக்கிங் கம்பெனி எடுத்தா 70-30 ரேஷியோவை நான் சொல்லுவேன் உதாரணத்துக்கு. அதே மாதிரி எந்த ஒர்க் இண்டஸ்ட்ரி இப்போ வந்து அது எங்கே இருக்குது, எந்த ப்ராவின்ஸில் இருக்குது, எந்த சிட்டியில் இருக்குது, அப்போ அங்கே மக்கள் தொகை எவ்வளவு, அது அங்கத்து எக்கனாமிக் கன்ட்ரிபியூஷன் எவ்வளோ, அப்படி கன ஃபேக்டர்ஸை வச்சு தான் அவர் சொல்லுவார். உதாரணத்துக்கு ரூரல் ஏரியா நோர்தர்ன் ப்ராவின்ஸ் இருக்குதானே, என்னென்னு சொல்கிறோம் நார்த் வெஸ்ட் டெரிட்டோரிஸ், அதில் 100% எடுக்கிற அளவுக்கும் இருக்கு. அதில் நாங்கள் டொரண்டோவில் இருக்கிற நாங்களே போய் அங்கே வேலை செய்ய மாட்டோம், ஆனால் ஃபாரினர்ஸ் எடுப்பதாக அவர்கள் சொல்லணும். அதுதான் போலீஸ் இதுகள் எடுத்தாலும் முதல் அங்கே அனுப்பித்தான் ஒன்டாரியோக்குள்ள எடுப்பாங்க. அது அந்த ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் என்று சொல்லி ஒவ்வொரு ப்ராவின்ஸுக்கு ஒவ்வொரு குவாலிஃபை பண்ணும் கைட்லைன்ஸ் இருக்கின்றது தானே. அப்போ ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் ஒவ்வொரு கைட்லைன்ஸ் இருக்கின்றது. அதுக்கேற்ற மாதிரி இப்போ ட்ரைனிங் காலேஜ் வந்து வேறு ப்ராவின்ஸில் இருக்கலாம், அப்போ அங்கே போய் வரலாம். இந்த ஏஜென்சிக்கு அப்ளை பண்ணதை பொறுத்து இருக்கிறது. ஏன் இங்கே கூட எத்தனையோ டாக்டர் மேர் வேறு ப்ராவின்ஸில் குவாலிஃபை பண்ணிட்டு தான் நாங்கள் இருக்கிற ப்ராவின்ஸுக்கு ரெகுலேட்டரி பாடிக்கு அப்ளை பண்ணி வருகிறோம். அப்படி ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் ஒவ்வொரு கேட்டகரிஸ் இருக்குது. என்ன ரெகுலேட்டரி பாடி, எந்த துறை, அதுகளை பொறுத்து இருக்கிறது. அது மற்ற ஒர்க் பர்மிட் வந்து எந்த ஏரியா தான் இம்பார்ட்டன்ட். இந்த கம்பெனிக்கு தான் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டியில் இருக்கிறது. அவர்கள் அந்த இமிக்ரேஷன் ஃபார்மும் சைன் வைக்க வேண்டும், ஹெச்ஆர்டிசி ஃபார்மும் சைன் வைக்க வேண்டும், மற்ற சர்வீஸ் கனடா ஃபார்ம் எல்லாம் சைன் வச்சு தான் சப்மிட் பண்ண வேணும். ஏன்னா இப்படிப்பட்ட நிறுவனங்களுக்கு நாங்கள் அக்கவுண்டிங், ஃபைனான்சியல் கன்சல்டிங் செய்யும் பொழுது அவர்கள் எங்கள்கிட்ட வருவார்கள். அவர்கள் ஒரு லோயரை வைத்திருப்பார்கள், அவர்கள் கம்பெனி சார்பாக, இன்னொருவர் எம்ப்ளாயியாக இருப்பார். அப்போ அவர்களுக்குரிய ஃபைனான்சிங்கை நாங்கள் செய்கிறதால
ஃபைனான்சியல் கன்சல்டன்ட் நிறுவனங்களுக்கு இருக்கிறபடி அவையோட தரவுகள் எல்லாம் எங்கள்கிட்ட தான் இருக்கும் அக்கௌண்டிங் சம்பந்தப்பட்ட. அப்போ அந்த 3 போமே எங்கள்கிட்ட வந்து நிரப்புவதற்கு ஹெல்ப் கேட்பார்கள். அது அது கூடுதலாக 15-10 வரியமாக இருக்கு நிறுவனங்கள் எங்களோட வியாபார தொடர்பில் இருக்கு. அப்போ அதால தான் எனக்கு இதில் கொஞ்சம் அனுபவம் இருக்கிறது. இந்த எம்ப்ளாயர் சைட்டுக்கு ஹெல்ப் பண்ணி அதே மாதிரி அவர்களே கால் பண்ணி கேட்பார்கள். எங்களிடம் நல்ல ரெசிபி இருந்தால் தங்களுக்கு அனுப்ப சொல்லி குவாலிஃபை ஆன ஆட்கள். ஈவன் இப்பவும் ஒரு நிறுவனம் வந்து இங்கு வங்கிகளை பிரான்ச் கட்டும் ஒரு நிறுவனத்துக்கு சூப்பர்வைசர் தேவைப்படுகிறார், கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜர். அவை சொன்னது எனக்கு ஒரு சிவில் இன்ஜினியரிங் முடித்தவர், நல்ல ஆங்கிலம் இருந்தால், நேற்றும் கால் பண்ணி கேட்டவர், உங்களோட நல்ல ரெசுமி இருந்தால் தரவுமெண்டு ஆர்கிடெக்ட் அப்படின்னு கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் கேட்பார்கள். இங்கு இயங்கும் பெரும் நிறுவனங்கள், நான் பேர் சொல்ல விரும்பவில்லை, இங்கு இயங்கும் கன்ஸ்ட்ரக்ஷனோடு சம்பந்தப்பட்ட பெரும் நிறுவனங்கள் வேறு மாகாணங்களில் இருக்கின்றது. சஸ்கச்சுவான், அது கிட்டத்தட்ட 100-200 பேர் வேலை. அந்த நிறுவனங்களுக்கு நாங்கள் ஃபைனான்சியல் கன்சல்டனாக இருக்கின்றோம். அந்த நிறுவனங்கள் கூட எங்களுக்கு அழைத்து கேட்பார்கள், உங்களுடன் குவாலிஃபையான ஃபாரின் டேலண்டான ஆட்கள் இருந்தால் தங்களுக்கு தர சொல்லி. என்ன ப்ராப்ளம்னு சொன்னால் எல்லாரும் சொல்லுவார்கள், அந்த இன்டர்வியூவில் ஃபெயில் விடுகிறார். எம்ப்ளாயீஸ் இன்டர்வியூ வச்சு தானே எடுப்போம். ஈவன் இங்கே உள்ள ஒரு தேத்தனி கடையில் வேலை போனால் கூட இன்டர்வியூ இருக்கிறது. இன்டர்வியூவில் எல்லாரும் ஃபெயில் விடுகிறார்கள். ஈவன் நாங்கள் மலேசியா, சிங்கப்பூர், கட்டாரில் இருந்து கூட இங்கு இயங்கும் ஒரு பெரிய நிறுவனம் ஒரு கோப்பி கடைக்கு டீம் லீடர் அண்ட் சூப்பர்வைசரை நோர்தர்ன் ப்ராவின்ஸுக்கு கொடுத்துனாங்க. ஆனால் அவர் தகுதி உடையவர், ஆனால் இன்டர்வியூ ஃபெயில் வர்றாரு. இப்போ நாங்கள் வந்து ஃபாரின் எம்ப்ளாய்மெண்ட் டேலண்ட் ஏஜென்சி செய்து கொண்டு இருக்கின்றோம். இப்போ ஹெல்த் கேர் சம்பந்தமாக நாங்கள் பிலிப்பைன்ஸ் மற்றது தேவைப்படுகிறார்கள். அதில் அவர்கள் குவாலிஃபை. அதே போல் அந்த அப்படியானவர்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் விடுறார்கள் என்றால் அவர்கள் அங்கே அப்கிரேட் பண்ணியிருப்பார்கள், குவாலிஃபை பண்ணியிருப்பார்கள். அப்போ நிறைய நர்சிங் ஹோமோட நாங்கள் இந்த ஃபைனான்சியல் கன்சல்டிங் பிஸ்னஸில் இருக்கிறபடியாக அவர்கள் அந்த நிறுவனம் அந்த துறையிலேயும் அவர்கள் பார்க்குறார்கள். உதாரணத்துக்கு யாழ்ப்பாணத்தில் ஒரு நர்ஸ் முடித்தவாவை இங்கே எடுக்கிறதுக்கும் ஒரு பிலிப்பைன்ஸ் அல்லது வெஸ்ட் இண்டீஸில் முடிச்ச எடுக்கிறதுக்கும் இந்த நிறுவனங்கள் வித்தியாசமாக தான் பார்க்குறது. என்ன காரணம் என்னன்னா ஒவ்வொரு நாட்டுக்கு ஒவ்வொரு இண்டஸ்ட்ரி அவர்கள் பேஸ் பண்ணி இருக்கிறார்கள். இப்ப போர்த்துகீஸ்ண்டா கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி தான், அதே போல மெக்சிகன் கம்யூனிட்டிண்டா ஃபார்மிங், அதே மாதிரி நர்சஸ்ண்டா வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் நம்பர் 1 பிலிப்பைன்ஸ். அப்படி அவர்கள் ஒவ்வொரு ஐடி என்றா சொல்லவே தேவையில்லை இந்தியா. அப்படி இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஃபாரின் எம்ப்ளாய்மெண்ட் டேலண்ட் ஏஜென்சியில வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு லேபிள் பண்ணப்பட்ட ஒர்க்கில் இருக்கிறார்கள். அப்போ அதுக்காக எங்களுக்கு தெரியும் எந்தெந்த நாட்டுக்கு இங்கே நாங்கள் செய்யக்க இந்த ஃபாரின் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி டேலண்ட் அக்விசிஷன் ஒரு டிவிஷன் இருக்கிறது எங்கள்கிட்ட. அப்போ அதை பார்க்க ஓரளவு தெரியும். ஆனால் இன்னொரு கேள்வி, இது கனவேரோட நான் கதைக்கிற போது கனவேர் சொன்ன ஒரு விடயம் என்னன்னு சொன்னால், இந்தியாவில இருந்து லட்சக்கணக்கான ஆக்கள் இப்ப கடந்த 2 வருஷத்துக்குள்ள லட்சக்கணக்கான ஆக்கள் இங்க வந்து ரங்கி கொண்டே இருக்கிறார்கள், வந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் கனவேர் சொல்லுகிற ஒரு விடயம், ஃபாரின் மினிஸ்டர் இந்தியாவா இருக்கிறது, எங்கட ஒப்போசிஷன் பார்ட்டி லீடர் இந்தியாவா இருக்கிறது, 26 MP மேல இந்தியாவா இருக்கிறது. அந்த பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா? இப்ப எங்கட ஆக்கள் எல்லாம் ஸ்டூடெண்டா வர்றதெல்லாம் வல்லு குறையும். என்னன்னு சொன்னா, இமிகிரேஷன் வந்து ஒரு பொலிட்டிக்ஸ் தான், இல்லையண்டே இல்லை. இங்கத்தே இமிகிரேஷன் வந்து ஒரு பொலிட்டிக்ஸ் தான். நீங்க பார்த்திருப்பீங்க, ஸ்டீபன் காப்பர் இந்த காலத்துல இன்வெஸ்ட்மெண்ட் மைக்ரேஷன் வந்து ஓஹோண்டு போனது. எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ முதலைகள் வந்து கொங்கோங்ல இருந்து வந்து நிறைய பேர் பெர்மனன்ட். அதே மாதிரி எந்தெந்த கவர்மெண்ட் இருக்குது அந்தந்த டைம் என்ன ப்ராஜெக்டை ஒருத்தர் லான்ச் பண்ணணும்ன்றதை பொறுத்து தான் இருக்கிறது. சிலர் தேத்தனி கடைகள் முதலிட்டு இங்கே பிஆர் பெர்மனன்ட் சிஸ்டமாக வந்தவர்கள். ஒவ்வொரு கவர்மெண்ட் இருக்க ஒவ்வொரு ப்ராஜெக்ட் ஓடும். அது நாங்கள் மாற்றல. அது இமிக்ரேஷன் வந்து இங்கத்தே பொலிட்டிக்கலோட இந்த நாடு வந்து இமிக்ரண்டாலான பில் பண்ணாங்க. அப்ப ஆனபடியா இந்த நாட்டுக்கு ஆட்கள் வந்து கொண்டே இருக்க வேண்டும். எனது ஒரு வங்கி ஒரு ட்ரஸ்ட் கம்பெனியில சிஇஓவா இருக்கிறார் இப்போ ஒருத்தர். அவர் வெஸ்ட் இண்டீஸ் என்கிற நிறுவனத்தோட நிறைய ஒரு மேனேஜ்மெண்ட் லெவல்ல ஒரு எக்ஸிக்யூட்டிவாயும் இருக்கிறார் எக்ஸ்டர்னல்ல. அவர் சொல்லுவார், 80களில் வந்து வெஸ்ட் இண்டீஸ் ஆக்கள் தான் கிச்சனுக்கு ஷெஃபா இருந்தது. சேர்ந்து
90களில் எங்கட தமிழாக்கள் ஷெஃபாக இருந்தார்கள் என்று அவர் சொன்னார். அதுக்கு முதல் போர்த்துகீஸ் இருந்தாண்டு அவர் நகைச்சுவையாக சொல்லுவார். அப்ப அந்த ட்ரெண்ட் வந்து மாறைக்க இந்த சிஸ்டமும் மாறிக்கொண்டிருக்கும். இப்ப எங்கட தமிழாக்கள் இப்படி விசிட்டர்ஸ் விசால வந்து இது ஹிஸ்டரியில முதல் தடவை. இதுவரையில 30-40 வரியத்துல இந்த 3 மாதத்துல கொடுத்த விசிட்டர்ஸ் விசா மாதிரி கடந்த 30 வரியும் கொடுக்க. அப்ப இதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாவா இருக்கலாம் பின்னுக்கு. அதுதான் இந்த ஒர்க் பெர்மிட் எடுக்கிற அந்த அதை பற்றி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. ஒர்க் பெர்மிட் என்று சொன்னா உங்களுக்கு எம்ப்ளாயர் தான் இதுல மெயின். பிளஸ் நீங்க இன்டர்வியூ மஸ்ட் இம்பார்ட்டன்ட். எல்லாரும் சொல்லுவார்கள் நான் சமாளிப்பேன். இப்ப இந்த நாடு வந்து ஆங்கிலம் எல்லாம் பிரெஞ்சுல தானே கதைக்க வேணும். இப்ப தமிழ்ல போய் வேலை இடத்துல கதைக்கிறாதானே அவையோட ஓன் லாங்குவேஜ்ல. அப்ப வந்து என்னன்னா இன்டர்வியூ பாஸ் பண்ணி ஒரு உங்களுக்கு தெரியுமோ தெரியாது ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சியால் ஒரு என்னென்னு சொல்லுவது ஒரு ஃபுட் கம்பெனி வெஸ்டர்னில் இருந்தது பிஞ்சன் சம்பையார் பிஞ்சன். அதில் ஒரு குஜராத்திகளா பஞ்சாபிக்கள் மிட் நைட் வேலை செய்யக்க அந்த கன்வேயரில் அவார்டு அந்த இப்படி போடுவார்களே அது போய் அதில் மோசம் போனது. அது பெரிய நியூஸ். அதுக்கு காரணம் என்னென்னா ஆங்கிலம் தெரியாமல் வேலை செய்தார். அதுக்காக குறை சொல்லல. அவ செய்த டைம் ஒருத்தரும் இல்லை, அவ இறந்தவா. அது டொரண்டோ ஸ்டார் அந்த நியூஸ் பேப்பர் எல்லாம் அதை பற்றி வந்தது. அதன் பின் தான் இதை ஒரு ரெகுலேட்டரி பாடியாக கொண்டு வந்து அவர்கள் சொன்னது பொருள் எம்ப்ளாயர் ஆங்கிலம் வந்து சமாளிக்கும் ஆங்கிலம் கட்டாயமாக இருக்க வேண்டும். அவரோட வேலைக்கு ஆங்கிலம் தேவையே இல்லை. ப்ரொடக்ஷன் இல்லை, அந்த பிரெட் லைன்ல வேற எடுத்து கன்வேயர் பெல்ட்ல வைப்பது. ஆனா அந்த வைக்கும் பொழுது அவரோட தலையில் இருக்கும் அந்த திலப்பா சுத்தி மெஷினுக்கு போய் ஆல்மோசம் போயிட்டா விடியப்புறம் 2:30 மணி. இது அதுக்காகத்தான் அவர்கள் சொன்னது அந்த சைன் லாங்குவேஜ் என்னத்துல கதைச்சாலும் ஆங்கிலம் சமாளிக்கக்கூடிய ஆங்கிலம் கட்டாயமாக இருக்கும். அதுக்காகத்தான் இப்பொழுது அது எவ்வளவு பாமுக்கு ஆங்கிலமே தேவை இல்லை. ஆனா எந்த ஒர்க்கு போறீங்களோ அதுக்குரிய ஆங்கிலத்தை சமாளிக்கக்கூடிய வகையில இருக்க வேணும் என்று. நாங்க வந்த காலத்தில் நாங்கள் ரெஸ்டாரண்ட்கள்ல வேலை செய்த நாங்கள் இல்லை, அது சமாளிக்கக்கூடிய ஆங்கிலங்கள் அவ்வளவு அந்த காலத்தில் இவ்வளவு ஆழமா பார்க்கவில்லை. என்னன்னு சொன்னா நாங்க செய்த லேபர் வேலைகளுக்கு ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய ஆங்கிலம் அந்த காலத்தில் இருந்தா அதெல்லாம் இப்ப அதை மேண்டட்டோரியா கொண்டு வந்துட்டாங்க. அதுதான் அதுக்காக ஆங்கில சர்டிபிகேட் கொடுக்கணும் அது என்று இல்லை. அவர்கள் இன்டர்வியூலே இன்டரெக்டா இவாலுவேட் பண்ணுவது இவர்களால் இதை சமாளிப்பார்களா, அதாவது நான் சொல்றது ஒரு ஜெனரல் லேபர் ஒர்க். அதுதான் அதுல இருக்கிறது. இல்லை இமிக்ரேஷன்ல காய்க்க போனா நிறைய விஷயங்கள் இருக்கு. தனியா விசிட்டர்ஸ் விசா மட்டும் இல்லை, ஒர்க் பெர்மிட் இல்லை. இப்போ பிஸ்னஸ் விசா இருக்குது, மற்ற ஒவ்வொரு ப்ராவின்ஸுக்கு ப்ராவின்ஸ் ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, அது கீழே எஸ்யூவி விசான்னு ஒன்று இருக்குது, மற்ற செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் விசான்னு இருக்குது, மற்ற கம்பேஷனட் விசான்னு இருக்குது, மற்ற நீங்கள் முதல் கேட்ட மாதிரி அக்ரிகல்ச்சரல் விசா, அதுலேயே ஃபுட் இண்டஸ்ட்ரி விசான்னு இருக்குது, மற்றது அடாப்ஷன் விசான்னு கணக்கு இருக்குது. இதுக்கு மேலே முதலே சொன்ன நான் டெம்பரரி ஃபாரின் ஒர்க்கர்ஸ் இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் கிளாஸ் என்றும் ஒன்று இருக்கு. அதுல நிறைய மிடில் ஈஸ்ட்காரர் தான் வாரது இந்த நாட்டுக்கு எனக்கு தெரிஞ்ச வகையில். அதுலயும் மற்றது ஹாங்காங் மக்கள் தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கிளாஸ்ல கூடுதலாக வருவது. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கிளாஸும் காலத்துக்கு காலம் கூடிக்கொண்டே போகும். நான் நிறைய 2011-12 ஆண்டுகளில் 1 மில்லியன் இருந்தது, இப்ப கூடி இருக்கு. ஏன்னா இந்த இன்ஃப்ளேஷனுக்கு ஏற்ற மாதிரி கூடிக்கொண்டே போகும். இப்ப நான் நினைக்கிறேன் 4-5 மில்லியனோ தெரியவில்லை. அதுல போய் பார்த்தா தெரியும், இமிகிரேஷன் வெப்சைட்லயே எல்லாம் இருக்கிறது. ஸ்டூடெண்ட் விசா இலங்கையை பொறுத்தவரையில சொல்றாங்க கொஞ்சம் கஷ்டம். என்ன காரணம்? எக்ஸாம் வந்து கஷ்டமா இருக்கு. எக்ஸாம் வந்து கஷ்டம் இல்லை. இப்ப வந்து நாங்க யாழ்ப்பாணமோ இலங்கையோ வெட்டிக்கலோ எங்கேயோ இருந்தாலும் நாங்க தமிழ் மொழியெல்லாம் படிக்கிறோம். ஆனா வட இந்தியாவோ என்னோ கூடுதல் ஆங்கிலத்தில் அவர்கள் கொஞ்சம் சரளமாக பேச எழுதுவது இருக்கிறது. மற்றது அவர்கள் அந்த இன்டர்நேஷ்னல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்ட்டை வந்து 6 அல்லது 7 எடுத்து கொடுக்குறார்கள். இது யாழ்ப்பாணத்திலேயோ வெட்டிக்கலையோ ஸ்ரீலங்காவில் எங்கே இருப்பவர் எடுப்பதுன்றது கஷ்டம். அதே போல கொழும்புல இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தவர் சட்டாயிரண்டு போய் பாஸ் பண்ணி விட்டுருவார். அப்போ லாங்குவேஜ் பேரியர் அங்கே ஸ்டார்ட் பண்ணுது. அது ஒன்று. மற்றது வந்து இவர்கள்
சூஸ் பண்ணும் கோர்ஸ் வந்து அவர்களுக்கு சூட்டபிளா அல்லது சும்மா விசாவுக்காக சூஸ் பண்றார்களா? இல்ல இந்த என்னோட எந்த கம்பெனியில வேலை செய்யறோம். ஆமாம். இந்தியாவில இருந்து கடந்த வருடம் ஒரு வருடமா வந்த ஒரு சில நாட்கள்லயே தான் அங்க மெக்கானிக்கல் இன்ஜினியர் முடிச்சேன்னு சொல்லி வந்து ஸ்டார்ட்ல இங்க வந்து பகல் பள்ளி ஃபுல் டைமா அங்க கம்பெனில வேலை செய்யறேன். பட் அப்படியே என்ன இங்க படிக்கண்டு வந்தால் என்ன வந்த உடனே வேலை செய்யக்கூடிய சந்தர்ப்பம் வந்து இப்ப ஒன்று இருக்குது. நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் வேலை செய்யலாம். முந்தி அப்படி இல்லை. இப்ப வந்து கேம்பஸுக்கும் வேலை செய்யலாம், வெளியிலையும் வேலை செய்யலாம். முந்தி ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது, வேலை செய்யப்படாது, வெளியில தான் செய்யக்கூடாது, வெளியில செய்யற 2 ஹவர்ஸ் எடுக்க வேணும். இப்பொழுது அப்படி இல்லை, அவர்களுக்கு என்ன வேலையும் செய்யலாம் என்று விட்டு இருக்குது. இப்ப வந்து எனக்கு தெரிந்த ஒருவர் யாழ்ப்பாணத்துல இருந்து வந்திருக்கிறார், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் மேனேஜ்மெண்ட் படிப்பது. அந்த கோர்ஸ் வந்து கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் எங்கேயாவது ஒவ்வொரு கண்டத்திலையும் ஒவ்வொரு காலேஜ் யூனிவர்சிட்டிலாம் இப்ப 2வது புதுசு அந்த விடயம். அப்ப அது இங்க ஒரு காலேஜ் ஆஃபர் பண்ணியிருக்கு. அதே மாதிரி ஒருவர் வந்தவர் வந்து இந்த மரிவானா சம்பந்தப்பட்டது படிக்க, அதுல உள்ள குவாலிட்டி கண்ட்ரோல், அப்படி அந்த வித்தியாசமான இண்டஸ்ட்ரீஸ்ல வந்திருக்கு. அப்ப அவைகளுக்கு வரைக்கும் இங்கிலீஷ் எல்லாம் தெரியும். அவர்களும் ஒரு புது ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது, அதுகளுக்கு சம்பந்தப்பட்ட கோர்சஸ்ல வந்திருக்கு. இல்லைன்னு நான் சொல்லல, அதைத்தான் சொல்றேன். என்ன கோர்ஸ், என்ன பெனிஃபிட், என்ன பிரிட்ஜிங் த கேப், அவர் என்னத்தை படித்தவர் என்னத்தை ஃபியூச்சரில் அச்சீவ் பண்ண போகிறாருன்றதை பொறுத்து அதே கோர்ஸ் அங்கே இருக்கா இல்லையான்னு பார்ப்பாரு. அப்படி இருந்தாலும் அதுதான் ஒரு நகைச்சுவையாக சொன்னார். கோவிட்டுக்கு தானே எல்லாரும் டிஸ்டன்ஸ் லேர்னிங், ஆன்லைன் லேர்னிங்கை விட்டார். இப்போ இந்த இன் கிளாஸுக்கு இப்போ விடுகினோம் வந்து அவர் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி. ஆனால் ஏன் இங்கே வருகிறாருன்னா, இது ஒரு அகாடமிக் வந்து வேர்ல்டு வைடாக போஸ்ட் செகண்டரி எஜுகேஷன் ஒரு பிஸ்னஸ். இப்போ வந்து இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்தால் இது இப்பொழுது இந்த ஹவுசிங் ப்ராஜெக்ட் பற்றி எல்லாம் மீடியாக்கள்லாம் பேச, இவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்குது, இவ்வளவுக்குரிய வீடு இல்லையே, அல்லது நீங்கள் இந்த காலேஜோ யூனிவர்சிட்டியோ 1 மில்லியன் ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் எடுத்தால் 1 மில்லியனுக்குரிய ரெசிடென்ட் பில்டிங்கை கட்டி வச்சிருக்கிறீங்களோ ஒன்றெல்லாம் இப்போ இங்கே உள்ள டிபேட் ஒன்று போய் கொண்டிருந்தது. கேட்டிருப்பீர்கள், ஏன்னா வேறும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்க இடம் இல்லாமல் இருக்கணும் கொள்ளணும் இந்த மேஜர் சிட்டிஸ். அண்ட் ஏன் காலேஜ் அதை பொறுப்பெடுக்கக்கூடாது, காலேஜோ யூனிவர்சிட்டியோ ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன் ஏன் அதை பொறுப்பெடுக்கக்கூடாதுன்னு எல்லாம் காய்ச்சிருக்கிறார்கள். அதுதான் இப்போ வந்து என்னென்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வருகினோம். அவர்கள் ஒரு தரவும் விட்டவர்கள் 2023 டிசம்பர் வரை 1 மில்லியன் ஸ்டூடெண்ட்ஸு விசா கொடுத்திருக்கிறார்கள். ஆனா 1 மில்லியன் ஹவுசிங் இருக்கா இங்க? இல்லை. சப்ளை அண்ட் டிமாண்ட் அந்த இதுல போகுது. இது நாங்க சொல்லிக்க, நாங்க ஸ்ரீலங்காலையோ வெளியில இருந்து பார்ப்போம் நினைப்பவர்கள் அப்படி என்னது நாங்க சொல்லுறோம், நாங்க பிராக்டிக்கலா இங்க உணர்றதை சொல்லி கொண்டு இருக்கின்றோம். இன்னொரு விடயம், இப்ப எங்கட இலங்கை தமிழர் ஒர்க் பர்மிட்ல வாரது குறைவான, இங்க ஒர்க் பர்மிட்ல வந்தவர்கள் இப்ப வேற நாட்டவர்கள் 1 வருடமோ 2 வருடம் வேலை செய்தவுடன் பிஆருக்கு அப்ளை பண்ணி பிஆர் கிடைக்குது, கொடுக்கணும். கொடுத்தோன்னா அப்புறம் தாங்கள் ஃபியான்ஸையோ வைஃபோன்னு சொல்லி கூப்பிட்டு இங்க ஃபேமிலியா இருக்கு. அதை பற்றி ஒரு சின்ன விளக்கம் கொடுங்க. முதல் ஸ்டார்டிங் ஃப்ரம் விசிட்டர்ஸ் விசா, விசிட்டர்ஸ் விசாவில் இருந்து டிரான்சிஷன் டு ஒர்க் பர்மிட், ஒர்க் பர்மிட் டு அடுத்த ஃபைனல் டெஸ்டினேஷன் பெர்மனன்ட் ரெசிடென்ட் ஆஃப் கனடா. இதைத்தான் நாங்கள் விசிட்டர்ஸ் விசாவில் வந்துட்டு உடனே முறியடிச்சு போட்டு ரிஃப்யூஜிக்கு போய், அது ரிஃப்யூஜி போடுறது பிள்ளைல அது வந்து அன்னோன் ரிசல்ட், கிடைக்காம விடும், ரெக்கக்னைஸ் பண்ணாட்டி டிபோர்டேஷன் வரலாம், விடலாம். அது அவைய காலத்தில் போட்டு விட்டு இருக்க வேண்டியதுதான். இப்போ ஒர்க் பர்மிட்டுக்கு அப்ளை பண்ணி ஒர்க் பர்மிட்லேருந்து பிஆர் போடுறது, அதில் வந்து ஒரு நோமினேஷன் ப்ரோக்ராம்கள் இருக்கிறது. ஒவ்வொரு நிறுவனங்கள் நோமினேட் பண்ண வேண்டும். அப்போ நோமினேட் பண்ணி அது ஆட்டோமேட்டிக்காக அவர்கள் டெம்பரரி ரெசிடென்ட் போட்டு டெம்பரரி ரெசிடென்ட் வந்து பெர்மனன்ட் ரெசிடென்ட்டாக மாறலாம். அது எந்த நிறுவனம், எந்த லொக்கேஷன், எந்த சிட்டி, எந்த ப்ராவின்ஸ், அப்படி அடிப்படையில் பார்த்து கொண்டு அது பெர்மனன்ட் ரெசிடென்ட்டு போகலாம். அது வேணுமெண்டா இன்னொரு இதில் ஒர்க் பர்மிட் பெர்மனன்ட் ரெசிடென்ட்டே கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் கதைக்கலாம். அதுக்குரிய ஆழமான இதை நாம் பார்த்து உங்களோட யூடியூப் வியூவர்ஸுக்கு சொல்லலாம். அதுதான். அப்போ நீங்கள் கேட்டது என்னென்னா ஒர்க் பர்மிட் டு பிஆர், அதில் நிறைய விடயங்கள் இருக்குது, பிரான்ச்சஸ், அதுகளை பற்றி வேணுமெண்டா டீட்டெயிலாக
வியூவர்ஸ் சொல்லலாம். இறுதியா என்ன கேட்க போறீங்க? இல்ல இப்பத்த இதுதான் எனக்கு ஒரு முக்கியமான உங்களோட கேள்வி. நீங்க சொல்லி இருக்கிறீர்கள், எனக்கு கொஞ்சம் ஆழமா சொல்லிங்கன்னா, இது இப்பத்த சிச்சுவேஷன்ல என்னன்னா, இந்த விசிட்டர்ஸ் விசா வச்சுக்கொண்டு பேர் சில அந்த ஆக்கள்கிட்ட அந்த காசுகள் வேண்டது இப்ப கடுமையா நடக்குது. என்ன சொன்னா இந்த ட்ரெண்ட் இது இப்ப விசிட்டர்ஸ் விசா. நீங்க உங்களோட கேள்வி இந்த பிழையான மோசடி அதாவது பெரிய தமிழர்கள் ஏற்கனவே கஷ்டப்பட்டவர்கள் காணிய வித்து நகைய வித்து அப்படி வரும்பொழுது இப்படியான சம்பவங்கள் அவர்கள் இன்னும் பாதிக்குது. உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் அந்த பயோமெட்ரிக்கு கூப்பிட்டா விசா கிடைக்காது. யாழ்ப்பாணத்திலிருந்து இலங்கையிலிருந்து வெறும் போன் கால் எல்லாம் சொல்லுகிறார்கள் எங்களுக்கு தெரிந்தவர்கள், தங்களுக்கு பயோமெட்ரிக் அதாவது ஃபிங்கர் பிரிண்ட் அடையாளத்துக்கு கூப்பிடும், ஆனபடியா நான் விசா கிடைக்கும். அதன் பின் தான் அவர்கள் டிசைட் பண்ணுவது கொடுப்பதா இல்லையா. அது ப்ராசஸ், அப்ளிகேஷன் ப்ராசஸ். அதே கிட்டத்தட்ட 1 month எடுக்கும், சில வேளை 3 weeks எடுக்கும். பிறந்த இது அப்படி ஒருவர் விசா கிடைக்க போகுதுன்னா ரீசன்லி அவர்கள் அந்த பாஸ்போர்ட்டை கொண்டு வர சொல்லணும். பாஸ்போர்ட்டு கொண்டு வர சொல்லி கை கமிஷனோ விசா ஆஃபீஸ் கடிதம் இமெயில் மூலம் வர மட்டும் உங்களுக்கு அது கேரண்டி இல்லை. என்றைக்கு அவர்கள் பாஸ்போர்ட்டை கொண்டு சொல்லுகிறார்கள் அன்றைக்கு அது கேரண்டி. சரி, இது ரிஜெக்ட்னா கடிதம் மூலம் அனுப்புவார்கள், உங்களோட இது ரிஜெக்ட் பண்ணியிருக்கு, காரணம் அடிக்கி போடுவார்கள். ஆனால் செய்யும் சில மூவர்கள் ரிஜெக்ட் பண்ணுவதை சொல்லுகிறார்கள். அதே போல ரிஜெக்ட் பண்ணின கடிதத்தையும் கொடுக்கிறார்கள். அப்ப என்னன்னு அறிந்து கொள்ளலாம். அவர்கள் வாயால சொல்லுகிறார்கள், உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணி வந்திருக்கு. சரி, நான் ஒரு முகவர், நீங்க என்னட்ட விண்ணப்பித்திருக்கிறீர்கள், நான் என்ன செய்கிறேன், விண்ணப்பித்து ரிஜெக்ட் எடுத்துட்டேன். ஆனா உங்களுக்கு சொல்றேன், உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணின கடிதத்தை தாங்கன்னா தெரியணும் இல்லை. ஆனபடியா ரிஜெக்ட் பண்ணின ஏராக இருந்தாலும் கடிதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதிலே அடுக்கடுக்காக ரீசன் போட்டிருப்பாங்க. சில வேளை அப்ளிகேஷன் நிரப்பினத்தில் கூட பிள்ளை இருக்கலாம், மற்ற அதுக்குரிய தகுந்த டாக்குமெண்ட்ஸ் கொடுக்காம இருக்கலாம், அதுக்குரிய நம்பிக்கையானது கொடுக்காம இருக்கலாம், அவர்களை கன்வின்ஸ் பண்ண. அதுலேயும் மோசடி என்று பார்த்தா பெருசாக 2 பக்கமும் இதில் கோஆர்டினேட் பண்ண வேணும். ஒருவர் எனக்கு தெரிந்தவர் ஒரு நண்பருக்கு நடந்தது. நண்பருடைய ரிலேட்டிவ் இங்கே தன்னைக்கு அரைவலில் ஒரு பிரச்சனை வந்தது. என்னன்னா அவருக்கு தெரிய ஜேரன் தன்னை கூப்பிட்டு ஸ்பான்சர் பண்ணினார். பின் அவர் ஃபோன் நம்பரை கொடுக்கும் பொழுது அவர் சொல்ற நான் கொடுக்கவில்லை. அப்ப பின் என்ன செய்தார்கள், ரெஸ்ட்ரிக்டட் டைம் போட்டு இவ்வளவு நாளில் நீங்க வெளியேற வேணும். மற்ற லெட்டர் இன்விடேஷன் கொடுப்பவர்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இது இப்போ ஒரு 2-3 நாள்ல நடந்த விடயம். அந்த இன்விடேஷன் லெட்டர் கொடுத்த ஒருவர் விசிட்டர்ஸ் விசாவில் வந்தால் அவர்களுக்கு இப்பொழுது போன் வருகிறது, நீங்கள் கடிதம் கொடுத்தீர்களா, அரைவல்ல வச்சு அவர் இருக்குது கொடுத்தீங்களா, இந்த நபர் உங்களுக்கு தெரிஞ்சவரா ஆண்ட பின் தான் ஒரு சிலர், எல்லாருக்கும் மண்டலை. ஒரு நண்பருக்கு கிட்டத்தட்ட 7 தடவை போன் பண்ணியிருந்தார்கள், அவர் போன் எடுக்கவில்லை. பின் அந்த விசிட்டர்ஸ் விசாவில் வந்தவர் சொன்னார், உங்களுக்கு கால் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், நீங்க போன் எடுக்கவில்லைன்னு சொல்ல திரும்ப அடித்தார். திரும்ப அவர்கள் கனடா கஸ்டம் ஆஃபீஸர்ஸ் அவருடன் பேசிய பின் தான் அவரை வெளியே விட்டார்கள். மற்றது நீங்க 2 கிழமை 3 கிழமைக்கு விசிட்டர்ஸ் விசாவில் வாராண்டு விட்டு 6 மாதம் டிக்கெட் போட்டு வரைக்கும் அங்க கேள்வி கேட்கிறாரு. இதுல ஏனென்றா அங்க கொடுத்த அப்ளிகேஷனோட இது மேட்ச் ஆகலைன்னு சும்மா அது அவர்களுடைய டியூட்டி, அதை சரியாக செய்கிறார்கள். எல்லாருக்கும் மண்டலை அவர்கள் ரேண்டமாக ஒரு விசாரணை நடக்குது. அதுக்காக நாங்க சொல்லி கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களா, பயப்படுது. அதான் நான் இன்னொன்று என்னன்னா, நாங்கள் இது இங்க நடக்கிறதமே தவிர நாங்கள் உங்களை ஒரு இங்க பெற வேண்டாமோ பயப்பட, நீங்க வாருங்கள், ஆனால் எல்லாத்தையும் விசாரிச்சு சரியான நேர்மையா, அதாவது சரியான முறையில அவர் சொன்ன வந்தா உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இருக்கக்கூடாது. பேந்து நேர்மையான முறையிலேயே நீங்க இந்த நாட்டுல பெர்மனன்ட் ரெசிடென்ட் எடுக்கலாம். அவர்கள் விசிட்டர்ஸ் விசாவில் கொடுப்பதும் ஒரு இன்டைரக்ட் எக்கனாமிக் இம்பேக்ட் தான். நாட்டை பார்த்து விரும்பினா அவர்கள் இந்த நாட்டில் அவர்களுடைய சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணி இருப்பதற்கு நல்ல வழிகள் இருக்கின்றது.
அது சம்பந்தமா வேணுமென்றாலும் அடுத்து வரும் இதுகளில் சும்மா ப்ரிப்பேர் பண்ணி நேர்களை நாங்கள் சொல்ல ரெடி. உங்களுக்கு யாராவது அங்க இப்ப இது சம்பந்தமாக ஒரு அளவு நேர்மையா செய்யறவே ஏதாவது தொடர்புகள் இருக்கா? இலங்கையில் இல்லை. இல்லையா? அப்படி இருந்தாலும் அவர்கள் நேர்மையாக இல்லை, மன்னிக்கவும். இல்ல என்ன சில நேர்கள் கேட்பார்கள் இப்படி எல்லாம் அவர்களுக்கும் அங்க நடந்திருக்கும் ஒரு சிலருக்கு, அப்ப கேள்விப்பட்ட அளவிலே. ஆனா எனக்கு தெரிந்தவர்கள் இங்கிருப்பவர்கள் அங்கிருக்கும் அப்ளிகண்டோடு நேரடியாக தொடர்பு கொண்டு செய்கிறார். அவர்களுக்கு எதுவித ஏஜென்சி சர்வீஸும் இல்லை. இப்பதானே வாட்ஸ்அப் நல்ல ஃபேமஸ். அப்ப அப்ளிகண்ட் யாரோ இலங்கையில் அவரே இந்த வாட்ஸ்அப்போட கனடாவில் உள்ள வாட்ஸ்அப் நம்பர் மூலம் அவரே கதைச்சு அவரே செய்கிறார். காசு அவர் லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட், அவர் ஒரு லோயர்ஸோடையும் வேலை செய்கிறார். அப்ப அந்த டீமாக இப்போ யாழ்ப்பாணத்தில் ஒருவர் இருக்கிறார் இலங்கையில், அவர் இங்க வர போறாரு, அவருடைய செல் நம்பருக்கு வாட்ஸ்அப்புக்கு கால் பண்ண அவரே அவரிடம் இருந்து இன்விடேஷன், அதாவது எல்லா டாக்குமெண்ட்ஸையும் இங்கே எவாலுவேட் பண்ணி அவர்களே நேரடியாக இமிகிரேஷனுக்கு விசா ஆபீஸுக்கு சப்மிட் பண்ணுகிறார்கள். அப்ப உங்களுக்கு அது போன் நம்பர் அவர்களுடைய போன் நம்பர் எனக்கு தெரியும். எனக்கு தெரியாது. இது சம்பந்தமா கேட்டாலும் நீங்க அந்த நிறுவனத்தில நம்பரை கொடுங்கள், அதுக்கு நான் பொறுப்பு. அல்லது நீங்கள் அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு நீங்களே அதுல போட்டு விடலாம். இப்ப அவர்களை ப்ரொமோட் பண்ணுவதென்பது இல்லை இந்த நிகழ்ச்சியில. என்னென்று சொன்னால் அவர்கள் நிறைய பேருக்கு செய்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஜெனுவினாக. ஜெனுவின் என்று சொல்லுவது இப்ப யாழ்ப்பாணம் இலங்கையில் ஒரு தமிழால் இருக்கிறார், கனடா வர வேணும், அவையோட அன்றியோ சித்தி இங்க இருக்கு. அவர்கள் என்ன செய்யறாரு, இலங்கையில் இருப்பவரை நேரடியாக தொடர்பு கொண்டு இமெயில் மூலம் இங்கிருந்து ஈவன் சட்டத்தரணி கூட அவருடன் இன்டர்பிரிட்டரை வச்சு பேசுவார். இவர்கள் எல்லா நாட்டுக்கும் செய்கிறார்கள், இலங்கை மட்டும் செய்யவில்லை. அது சைனாவாக இருக்கலாம், மற்றது பிலிப்பைன்ஸாக இருக்கலாம், கட்டாராக இருக்கலாம், எந்த நாடாகவும் இருக்கலாம். அங்கிருந்து ஏர் அப்ளிகண்ட்டுக்கு இந்த இவர் தன்னுடைய டைரக்ஷன் ஆதரைசேஷன் அனுப்பி தன்னை காய பண்ணுங்கள்னு சொல்லி அவர்கள் கம்ஃபர்டபுள் தான் காய பண்ண, இல்லாட்டி இல்ல. அது உங்களை பொறுத்தது. இது இப்ப இவர் ஆறாருன்றதுக்காக நீங்கள் வேற ஒரு இப்படி இருக்கிறாருன்றதை மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். கனேடியன் லைசன்ஸ், கனேடியன் லோயர்ஸ். அப்ப இப்ப ஆக்சுவலா இப்ப இலங்கையில இருக்கிற உறவுகள் அவன் ரிலேட்டிவ்ஸும் சரி சொன்னா தொடர்பு கொள்ளக்கூடியதா இருக்கும். அது அவையோட இது வந்து கனடா பைலட் ப்ரோக்ராம் தான் அவர்களுடைய பேரு. ஆனா நிறைய இது செய்கிறார்கள். வேணுமெண்டா அந்த நம்பரை நான் சொல்லுவேன், தொடர்பு கொள்றேன். அவர்களையே தொடர்பு கொண்டு உங்களுக்கு கம்ஃபர்டபுள்னா நீங்க என்ன கேள்வியும் அவர்களை கேட்கலாம். நீங்கள் தொடர்பு கொண்டுட்டு இவரை அடிச்சு கேட்க கூடாது, அது உங்களை பொறுத்ததான். இவர் இருக்கிறார்கள். ஆனா அவர்கள் இதுவரையில் ஒருத்தரும் பிழை விடவில்லை, நேர்மையாக செயற்படுவார்கள். அவர்களுடைய போன் நம்பரை வேணுமென்றா சொல்றேன், 437-999-4450. அது வாட்ஸ்அப் மூலம் தான் அவர்கள் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஏனென்றால் எல்லா நாட்டிலையும் இருப்பவர் அவர்கள் தான். சில நர்சிங் ஹோம்களுக்கு இங்கு பெரிய அளவில் 200 பேர் 300 பேர் இங்கு இயங்கும் பெரும் பேங்கெட் கால்களுக்கு, அதாவது பேங்கெட் கால்னு நான் சொல்வது கன்வென்ஷன் சென்டர்ஸ் இன் மேஜர் சிட்டிஸ் 200-300 இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டர்ஸில் உள்ளவர்களை எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி மாதிரி செய்பவர்கள். நான் அந்த நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்து நீங்கள் அதிலையும் பார்த்து கொள்ளலாம். விரும்பினால் உங்களோட உறவுகளிஞ்சு இருந்தால் அவையும் தொடர்பு கொண்டு விசாரிச்சு விட்டு நீங்கள் சம்பந்தமான இதெல்லாம் நீங்க செய்து கொள்ளலாம். சரி, வேற என்னது இறுதியாக என்ன சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னா, இந்த யூடியூப் மூலம் நிறைய நேர்மையான விடயங்கள் இருக்கின்றது. அதை ஃபாலோ பண்ணி நேர்மையாகவே இந்த நாட்டு வரலாம். நாங்க வந்த காலம் வேற, இப்ப 30 வருஷத்துக்கு பிறகு வேற. அப்ப ட்ரெண்டுக்கு ஏற்றபடி சிஸ்டம் மாறிக்கொண்டே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அப்ளிகேஷனை போட்டு இந்த நாட்டு வரலாம். இந்த நாடு பில்ட் பை இமிக்ரண்ட் தான். அப்ப இந்த நாட்டுக்கு எப்பவும் இமிக்ரண்ட் தேவைப்பட்டு கொண்டே இருக்கும். ஆமா, இதுக்கு கன உதாரணங்கள் இருக்கு. ஒரு சின்ன உதாரணங்கள், நான் வந்து 86ஆம் ஆண்டு, இங்க வந்து 87ஆம் ஆண்டு இந்த லைசன்ஸுக்கு போய்க்கல. நாங்க போய் ஓடுவோம். ஒரு இப்ப 2 G2 G1 அப்படி ஒன்றும் இல்லை, G4 பாசண்டா G லைசன்ஸ். அதுக்கு பிறகு என்னன்னா களவுகள் செய்ய விளைக்கிட்டார்கள். இன்னொருவதற்காக இன்னொரு ஆள் ஓடி கொடுக்க விளைக்கிட்டார்கள். அப்புறம் அதை அந்த சிஸ்டத்தை மாத்தினார்கள். பிறகு அவர்கள் G1 ரிட்டன் டெஸ்ட் எடுக்கணும். பிறகு G2 G சொல்லி இப்ப பல சிஸ்டங்கள் வந்துட்டு, அப்ப காலத்துக்கு காலம் ஒவ்வொரு எல்லா விஷயம் இமிகிரேஷன் என்றாலும் எல்லாம் மாறிக்கொண்டிருக்கும். அதனுடைய இப்ப எனக்கே தெரியாது, இவருக்கு தான் இப்ப இருக்கிறபடியா இப்ப நிலை. அதுக்காகத்தான் நான் வந்து மக்களுக்கு இதை எடுத்து கொடுக்கணும்ன்றதுக்காக
அவர் என்ன கேட்டிருந்தார். அப்ப நான் வந்து இதை ஒரு மக்களுக்கு எடுத்து செல்லணும்ன்றதுக்காக தான் வந்திருந்தேன். இது சம்பந்தமான கேள்விகளை நீங்கள் கொமெண்ட் மூலம் கேளுங்க. இவரும் அதை பார்ப்பார். இதை பார்த்துட்டு அதுக்கான கொமெண்ட்களை அவரும் நேரடியா தரலாம். நானும் எனக்கு தெரிஞ்சா அவரோட தொடர்பு பண்ணி உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நன்றி. நன்றி, வணக்கம்.